இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் திடீரென இரவு பெய்த கனமழை, தாழ்வான பகுதியில் தேங்கிய மழைநீர். வங்கியில் வாங்கிய கடனை செலுத்தாததால் மாஸ் ஓட்டலிடம் ஜப்தி நடவடிக்கை. நீதிமன்ற உத்தரவின்படி வங்கி ஊழியர்கள் வந்ததால் பரபரப்பு. PM கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு 20வது தவணை தொகை வழங்கும் நிகழ்வு தொடங்கி வைத்தார் பிரதமர். இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரியில் இரவு பெய்த கனமழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்நிலையில் புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் நேற்று இரவு திடீரென கனமழை பெய்தது. முதலியார்பேட்டை, முத்தியால்பேட்டை, நெல்லித்தோப்பு, மூலகுளம் உள்ளிட்ட நகர் பகுதிகளில், மதகடிப்பட்டு, வில்லியனூர், பாகூர், திருக்கனூர் உள்ளிட்ட கிராம பகுதிகள் என மாநிலம் முழுவதும் கனமழை பெய்தது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழை காரணமாக புதுச்சேரியில் வெப்பத்தின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. வங்கியில் வாங்கிய கடனை செலுத்தாததால் புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் மாஸ் ஓட்டல் இருந்த இடத்தை நீதிமன்ற உத்தரவின்படி வங்கி ஊழியர்கள் ஜப்தி செய்ய வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியின் மாஸ் ஹோட்டல் எனப்படும் தற்போது VP ஹோட்டல் அண்ட் பிரைவேட் லிமிடெடின் உரிமையாளர் குமரவேல் என்பவர் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் சுமார் 60 கோடி ரூபாய் கடன் பெற்று இருந்தார். அசல் மற்றும் தவணையை தர தவறிய காரணத்தால் வங்கி நீதிமன்றத்தை நாடி சொத்தினை கையகப்படுத்த ஜப்தி நடவடிக்கையில் ஈடுபட வந்தனர். அப்பொழுது அங்கு வந்த TTR எனப்படும் தியாகராஜன் மற்றும் அவரது மகன் செந்தில்குமார் ஆகியோர் இந்த இடத்திற்கு நான் ஒரு குத்தகைக்காரர் என்று கூறினார். அப்பொழுது ஜப்தி செய்யக்கூடாது என முறையிட்டு ஜப்தி நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்தினர். மேலும் இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து மாஸ் ஹோட்டலில் இருந்த இடத்தை ஜப்தி செய்ய வந்த நீதிமன்றத்தின் மூலம் நியமிக்கப்பட்ட அரசு வழக்கறிஞர் மற்றும் வங்கியின் ஊழியர்கள், மேலாளர்கள் வரும் 4ஆம் தேதி வரை ஜப்தி நடவடிக்கையை ஒத்தி வைப்பதாக கூறிவிட்டு சென்றனர். மீண்டும் 4ஆம் தேதி ஜப்தி நடவடிக்கை இருக்கும் என தெரிவித்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவ அழகியல் சிகிச்சை துறை சார்பில் மருத்துவ சிகிச்சை பயன்பாடுகள் குறித்து கருத்தரங்கம் நடைபெற்றது. அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் உள்ள சூப்பர் ஸ்பெஷாலிட்டி தனி பிரிவில் பல்வேறு நவீன சிகிச்சை கூடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அதில் முகத்தை அழகாக மாற்றக்கூடிய அதிநவீன மருத்துவ தொழில்நுட்ப சிகிச்சை கூடம் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் பிக்சல்கள், லேசர் சிகிச்சைகள், முகப்பொலிவு பெறும் நவீன சிகிச்சைகள் குறித்து சிறப்பு மருத்துவ கருத்தரங்கம் மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது. ஸ்ரீ ராமச்சந்திரா கல்வி குழுமத்தின் தலைவர் ராமச்சந்திரன், கல்வி குழுமத்தின் முதன்மை இயக்க அதிகாரி டாக்டர் வித்யா ரங்கராஜன் ஆகியோர் அறிவுறுத்தலின்படி நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அழகியல் துறை கருத்தரங்க ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் யோகின் சிங் அனைவரையும் வரவேற்று பேசினார். இந்த நிகழ்ச்சியில் தோல் சிகிச்சை மருத்துவர் டாக்டர் ஷீலா குருவிலா, டாக்டர் கவியரசன், மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ஜோசப் ராஜ், துணை மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் சுரேஷ், டாக்டர் ராஜசேகர், IATPL புதுச்சேரி மாநில கௌரவ செயலாளர் டாக்டர் விஜயசங்கர், தலைமை டாக்டர் மனோபாலா, அமைப்பு செயலாளர் ஆகியோர் முன்னிலை வகிக்க முக அழகியல் துறை குறித்து விளக்க கருத்தரங்கம் வழங்கினார்கள். 2ஆம் கட்டமாக நடைபெற்ற இந்த கருத்தரங்கு விழாவில் தோல் சிகிச்சை அறிவியல் திட்டம் சிறப்பு மருத்துவர் டாக்டர் உதயசங்கர், டாக்டர் இந்திரா தேவி, டாக்டர் பானுபிரியா, டாக்டர் மாலதி, டாக்டர் ரங்கராஜ், டாக்டர் ஹரி கணேஷ், டாக்டர் சிவரஞ்சனி, டாக்டர் பரணி ராஜா உள்ளிட்ட சிறப்பு மருத்துவ சிகிச்சை பயிற்சியாளர்கள் செயல் விளக்க மருத்துவ குறிப்புகள் குறித்து பேசினார்கள். இந்த கருத்தரங்கில் முக அழகு கலை மற்றும் லேசர் சிகிச்சைகள் குறித்து தொழில்நுட்பம் சார்ந்த மெஷின்கள் பயன்பாடுகள் குறித்து செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் கருத்தரங்கு வளாகத்தில் முக அழகு மற்றும் தோல் வியாதி சிகிச்சை குறித்து அதிநவீன மெஷின்கள், தோல் வியாதிகளை போக்கக்கூடிய லோஷன்கள், கிரீம்கள் பயன்படுத்துதல் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா மற்றும் வட மாநிலத்தை சேர்ந்த தோல் சிகிச்சை நிபுணர்கள், மருத்துவர்கள் கலந்து கொண்டு அதிநவீன சிகிச்சைகள் குறித்து விளக்கம் அளித்தார்கள்.
இந்த நிகழ்ச்சியில் வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை சேர்ந்த தலைமை மருத்துவர்கள், உதவி மருத்துவர்கள், அறுவை சிகிச்சை நிபுணர்கள் என பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் முடிவில் மருத்துவமனையின் மருத்துவர் டாக்டர் விஜய் அனைவருக்கும் நன்றி கூறினார். இந்த ஆண்டு இளங்கலை மருத்துவ படிப்பிற்கு அரசு வெளியிட்டுள்ள நீட் தரவரிசை பட்டியலில் அரசு பள்ளி மாணவர்கள் மிகவும் பின்தங்கி உள்ளது கவலைக்குரியதாக இருக்கிறது என புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் மு. ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், இந்த ஆண்டு இளங்கலை மருத்துவ படிப்பிற்கு அரசு வெளியிட்டுள்ள நீட் தரவரிசை பட்டியலில் அரசு பள்ளி மாணவர்கள் மிகவும் பின்தங்கி உள்ளது கவலைக்குரியதாக இருக்கிறது. அரசு பள்ளியில் +2 படித்து நீட் தேர்வு எழுதும் மாணவர்கள் தகுதி பெற முடியவில்லை என்பதற்காக இளங்கலை மருத்துவ படிப்பில் 10% இட ஒதுக்கீடு அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 52 இடங்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த ஆண்டு இம்மாணவர்களில் 29 மாணவர்கள் மட்டுமே சேர்வதற்கு தகுதி பெறுகிறார்கள். மீதமுள்ள 23 இடங்களுக்கு தகுதியுள்ள மாணவர்கள் இல்லாமல் அந்த இடங்கள் நிரப்பப்படாமல் வீணாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த ஆண்டு நீட் தேர்வில் புதுச்சேரியில் முதல் மாணவர் தனியார் பள்ளியில் படித்து 640 மதிப்பெண்கள் பெற்று அகில இந்திய அளவில் 127வது இடத்தை பிடித்திருக்கிறார். அரசு பள்ளி மாணவி அதிகமாக 380 மதிப்பெண்கள் பெற்று அகில இந்திய அளவில் 2,49,611வது இடத்தினை பெற்றுள்ளார். மாணவ மாணவியர் பொருளாதார தடைகள் ஏதுமின்றி சிரமம் இல்லாமல் படிக்க எல்லா வசதிகளும் செய்து தரப்பட்டுள்ளன. இருப்பினும் அரசின் எந்த உதவியும் பெறாத தனியார் பள்ளி மாணவர்களின் தரத்தை விட அரசு பள்ளி மாணவர்களின் தரம் மிக குறைவாக உள்ளது. அரசு 10% இட ஒதுக்கீடு அளித்து அதற்குரிய இடத்தை பெறுவதற்கு தகுதி உள்ள அரசு பள்ளி மாணவர்கள் இல்லை என்பது அதைவிட வேதனைக்குரியது. அரசு இந்நிலை குறித்து பரந்த ஆய்வு செய்ய வேண்டும். மாணவர்களுக்கு மாலை நேரத்தில் தினமும் நீட் தேர்விற்கான பயிற்சியை அளிக்க வேண்டும். நீட் தேர்வில் சம்பந்தமான எல்லா விவரங்களையும் கவனிக்க கல்வித்துறையில் தனியாக பிரத்யேகமாக ஒரு அலுவலகரை நியமிக்க வேண்டும். அடுத்த ஆண்டாவது 52 இடங்களுக்கு தகுதியான அரசு பள்ளி மாணவர்களை தயார் செய்ய வேண்டும் என அந்த அறிக்கையில் கூறியுள்ளனர். உருளையன்பேட்டை என்ஆர் காங்கிரஸ் இளைஞர் அணி சார்பாக முதல்வர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு இலவச கண் மற்றும் பல் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு உருளையன்பேட்டை என்ஆர் காங்கிரஸ் இளைஞர் அணி சார்பாக டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை மற்றும் ஈரம் கல்வி மற்றும் கிராமப்புற வளர்ச்சி கழகம் இணைந்து நடத்தும் இலவச கண் சிகிச்சை மற்றும் பல் பரிசோதனை பொது மருத்துவ முகாம் கோவிந்த சாலை முடக்குமுத்து மாரியம்மன் கோவில் மண்டபத்தில் நடைபெற்றது. உருளையன்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ஓம் சக்தி ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் என்ஆர் காங்கிரஸ் மாநில இளைஞர் அணி தலைவர் KSP ரமேஷ் MLA முகாமை தொடங்கி வைத்தார். விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் இளைஞர் அணி தலைவர் சிவகுமார் முன்னிலை வகிக்க கிழக்கு மாவட்ட தலைவர் சுபாஷ், கிழக்கு மாவட்ட செயலாளர் சவுந்தர் ஆகியோர் வரவேற்புரை ஆற்றினர். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி நிர்வாகிகள் வினோத், ராஜாராம், ராவ் மாதவராஜ், தாமோதரன், கண்ணன், மணிகண்டன், கண்ணன், ரமேஷ், பாலாஜி ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் ரத்தம், சுகர், BP, கண் பரிசோதனை செய்யப்பட்டு அதற்கான ஆலோசனைகளும் மருந்துகளும் மாத்திரைகளும் வழங்கப்பட்டது. நிகழ்வுகள் தொடர்கின்றன. PM கிசான் திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகள் ஆண்டுதோறும் 6000 ரூபாயை 3 தவணையில் பெற்று வருகின்றனர். அதன் 20வது தவணை பிரதமர் மோடி துவக்கி வைக்கும் நிகழ்வு காணொலி வாயிலாக புதுச்சேரியில் உள்ள பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் நடைபெற்றது. PM கிசான் திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகள் ஆண்டுதோறும் 6000 ரூபாய் 3 தவணைகளில் பெறுகிறார்கள். இது நேரடியாக விவசாயியின் வங்கி கணக்குகளுக்கு மாற்றப்படுகிறது. சாகுபடி நிலங்களை வைத்திருக்கும் சிறு மற்றும் குறு விவசாய குடும்பங்களுக்கு வருமான ஆதரவை வழங்குவதே இந்த முயற்சியின் முக்கிய நோக்கமாகும். இந்நிலையில் நாடு முழுவதும் 9.7 கோடி விவசாயிகள் பயனடையும் வகையில் உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசியில் இருந்து
ரூபாய் 20,500 கோடி மதிப்புள்ள பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் 20வது தவணையை பிரதமர் மோடி விடுவிக்கிறார். இந்த நிகழ்வு புதுச்சேரி குருமாம்பேட்டையில் உள்ள பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டப்பேரவை தலைவர் செல்வம் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார், வேளாண் அறிவியல் நிலைய முதல்வரும் திட்ட ஒருங்கிணைப்பாளருமான விஜயகுமார் மற்றும் அதிகாரிகள், விவசாயிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியை சேர்ந்த 5,552 விவசாயிகள் இந்த 20வது தவணையில் பயன்பெற்றனர். மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ்துறை சாகித்ய அகாடமியும் இணைந்து நடத்திய சிறார் கதைகளும் சிறார் ஆளுமை வளர்ச்சியும் என்ற தலைப்பில் ஒரு நாள் கருத்தரங்கு நடைபெற்றது. மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறையும் சாகித்ய அகாடமியும் இணைந்து நடத்திய சிறார் கதைகளும் சிறார் ஆளுமை வளர்ச்சி என்ற தலைப்பில் அமைந்த ஒரு நாள் கருத்தரங்கும் நிகழ்ச்சி கல்லூரி கலையரங்கில் நடைபெற்றது. ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் தனசேகரன், செயலாளர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம், கல்லூரி இயக்கம் மற்றும் முதல்வர் வெங்கடாச்சலபதி ஆகியோர் வாழ்த்துக்களுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் முத்துலட்சுமி அவர்கள் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து தலைமை உரை வழங்கினார். விழா நிகழ்ச்சியில் நோக்குரையை புதுச்சேரி சாகித்ய அகாடமி உறுப்பினர் பூபதி பெரியசாமி அவர்களும், நன்றியுரையினை புதுச்சேரி சாகித்ய அகாடமி ஆலோசனை குழு உறுப்பினர் முருகையன் அவர்களும் வழங்கினார். சிறார் கதைகளும் சிறார் ஆளுமை வளர்ச்சியும் என்ற தலைப்பில் அமைந்த இந்நிகழ்ச்சியில் 2 அமர்வுகளாக நடைபெற்றது. 2 அமர்வுகளில் 8 கருத்தாளர்கள் கருத்துக்களை வழங்கினர். முதல் அமர்வில் சிறார் கதைகளும் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற தலைப்பில் மு முருகேஷ் அவர்களும், அறிவியல் புனைவு கதைகள் என்ற தலைப்பில் ஆயிஷா நடராஜன் அவர்களும், விலங்குகள் பறவைகளின் கதைகள் என்ற தலைப்பில் மு நடராசன் அவர்களும் வழங்கினர். நிகழ்வில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அதன் சுற்றுவட்டாரத்தில் உள்ள பள்ளி கல்லூரியில் இருந்து 50க்கும் மேற்பட்ட தமிழாசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். மேலும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் 450 பேர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். இந்நிகழ்ச்சியில் மாணவர்களின் தன்னம்பிக்கையும் ஆளுமை தன்மையும் வளர்க்கும் வகையில் அமைந்திருந்தது. சிறப்பாக நடைபெற்ற இவ்விழாவினை தமிழ் துறையோடு இணைந்து கல்லூரியின் அனைத்து துறை தலைவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். முத்தியால்பேட்டை சோலை நகர் வடக்கு பகுதியில் உள்ள ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் மற்றும் ஸ்ரீ பொன்னியம்மன் கோவிலில் ஆடி மாத பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு ராஜா சந்துரு அறக்கட்டளை சார்பில் சுமார் 1000 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முத்தியால்பேட்டை சோலை நகர் வடக்கு பகுதியில் உள்ள ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் மற்றும் ஸ்ரீ பொன்னியம்மன் திருக்கோவிலில் இன்று ஆடி மாத பிரம்மோற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் ராஜா சந்துரு அறக்கட்டளை நிறுவனரும் சமூக சேவகருமான ராஜா சந்துரு கலந்து கொண்டு சிறப்பித்தார். முன்னதாக அம்மனுக்கு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு ராஜா சந்துரு அவர்களுக்கு கோவில் நிர்வாகிகள் சால்வை அணிவித்து மரியாதை செய்தனர். அதனைத் தொடர்ந்து சோலை நகரில் உள்ள யூத் ஹாஸ்டலில் ராஜா சந்துரு அறக்கட்டளை சார்பில் அப்பகுதி மக்கள் சுமார் 1000 நபர்களுக்காக பிரம்மாண்டமான அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை ராஜா சந்துரு துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அறக்கட்டளை நிர்வாகிகள், கோவில் நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி மக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பிச்சவீராம்பேட் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலய 6ஆம் ஆண்டு செடல் திருவிழாவினை முன்னிட்டு பாட்சாகை வார்த்தல் மற்றும் கும்பம் படைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சி பிச்சவீராம்பேட் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலய 6ஆம் ஆண்டு செடல் உற்சவத்தினை முன்னிட்டு பாட்சாகை வார்த்தல் மற்றும் கும்பம் சாதம் படைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக கடந்த திங்கட்கிழமை அன்று காலை கணபதி ஹோமம், அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக தீபாராதனை, அதனைத் தொடர்ந்து மதியம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் இருந்து புறப்பட்ட ஸ்ரீ ஐயனாரப்பன் ஆலயத்தின் ஊரணி பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக நேற்று அம்மனுக்கு பாட்சாவை பார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு பாட்சாகை மற்றும்
கஞ்சியினை வார்த்து வேண்டுதலை நிறைவேற்றி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். தொடர்ந்து மாலை காத்தவராயன் சுவாமிக்கு கும்பம் சாதம் படைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு காத்தவராயன் சுவாமிக்கு கும்பம் சாதம் கொட்டி படையலிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு கும்பம் சாதம் பிரசாதமாக வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பாஜக மாநில செயலாளர் சரவணன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா, என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து ஆலயத்தில் அவர்களுக்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள், பிச்சை வீராம்பேட் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் ஆகியோர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். இத்துடன் நிகழ்வுகள் நிறைவடைந்தனர். வணக்கம்.